அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். யூதாவின் ராஜாக்களிலே நல்ல ஆவிக்குறி ராஜாக்களில் ஒருவன் இந்த யோசபாத். அவன் கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தான். ஆண்டவருக்கு பயந்து அவன் மிகவும் கவனமாய் நடந்து கொண்டான். ஆகவே ஆண்டவர் அவனை பல சூழ்நிலைகளை பாதுகாத்து அற்புதமாய் அவனை வழிநடத்தி வந்தார். அந்த யோசபாத்துக்கு இப்பொழுது ஒரு நெருக்கடி வந்தது. என்ன நெருக்கடி என்றால், 3 பெரிய ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து வந்தார்கள். 3 பெரிய கூட்டம் யோசபாத்துக்கு விரோதமாக வந்தது. யாரென்றால், மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பெரிய கூட்டம் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள். இந்த யோசபாத் இந்த 3 ஜனத்துக்கு எந்த தீங்கையும் செய்யவில்லை. அவர்களோடு எந்த யுத்தமும் பண்ணினது கிடையாது. எந்த தீங்கும் செய்யாத பொழுதே அவர்கள் அழிக்க நினைத்தார்கள். இப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறார். முகாந்தரம் இல்லாமல் பகைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நாம் எந்த விதமான பிரச்சனைக்கு போகாதிருந்தாலும் நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம அழிக்க நினைக்கிற மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு யோசபாத்துக்கும் அப்படித்தான் பெருகி இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே இந்த யோசபாக்கு இருந்த ஒரே வழி, உடனடியாக செய்ய வேண்டிய வழி என்னன்னு கேட்டா, ஏதோ இராணுவத்தை கூட்டுவது என்பதல்ல. இவன் இராணுவம் சிறிய இராணுவம், அவர்களோடு மோதி ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இராணுவத்தை கூட்டுவதோ, பட்டயத்தை தீட்டுவதோ, ஈட்டியை துலக்குவதோ போன்ற இந்த இராணுவ தளவாடங்களை இராணுவத்தை ஆயத்தப்படுத்துவதல்ல உடனடியாக செய்ய வேண்டியது. அவைகளில் பிரயோஜனம் இருக்காது என்று அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏனென்றால் பெரிய கூட்டம் அவர்கள். ஆகவே யோசபாத் செய்த நல்ல காரியம், ஆண்டவரின் உதவியை நாடி தேசமெங்கும் உபவாசத்தை கோருவித்தான். பார்த்தீங்களா, ஒரு நல்ல ராஜாவுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம், நெருக்கடி வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது அங்கே இங்கே உதவி கேட்டு அலைவதை விட்டு ஆண்டவரின் உதவியை நாடினால், பரலோகத்தின் உதவி நாடினால், பரலோகம் ஒரு நாளும் நம்மை கைவிடாது. அந்த தேவ பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அது காக்கிற நீங்க நமக்கு எப்பொழுது ஒத்தாசை வரக்கூடிய கல்வாரி நாயகராகிய ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள், பரலோகத்தை நோக்கி பாருங்க. எப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் வெற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.